இன்னைக்கு செகண்ட் லெசன் பார்க்கலாம். செகண்ட் லெசனுடைய 1 மார்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது நீட் 1 மார்க் டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அதை உங்கள் கிளாஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீட் 1 மார்க்கு நிறைய 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அதுலேருந்து வருமாங்கிறது தெரியாது. பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது மாதிரி நிறைய 1 மார்க்கு நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இப்போ இதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறது தான். அதனால நம்மளுடைய ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இந்த ஒயிட் போர்டு தெரியுதா? எஸ் சார். ஓகே ஓகே. செகண்ட் லெசன் எடுத்துங்க. 12th புக்கில் செகண்ட் லெசனு. செகண்ட் லெசன் பேர் மின்னோட்டவியல் இல்லையா? நம்மனா இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். சரி, இப்போ நம்ம அந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது பாருங்க, செகண்ட் லெசன்ல ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் படிக்கிறீங்களா? புக் வச்சிருக்கிறீங்களா? எஸ் சார். படிங்க பார்ப்போம். பின்வரும் வரைபடத்தில் ஒரு பெயர் தெரியாத கடத்திக்கு அளிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்ட மதிப்புகளின் தொடர்பு காட்டப்பட்டுள்ளது. இந்த கடத்தியின் மின்தடை என்ன? சரி, இது டயக்ராம் இங்க இருக்கிறங்காட்டிக்கு நம்ம இங்கேயே எழுதுறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு கடத்திக்கான மின்னோட்டத்துக்கும் மின்னழுத்தத்துக்குமான ஒரு வரைபடம் வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த வரைபடம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒய் அச்சுல மின்னழுத்தத்தையும் மின்னழுத்த வேறுபாட்டையும், எக்ஸ் அச்சுல மின்னோட்டத்தையும் எடுத்துருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா மின்தடை பத்தி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஓம் விதி அப்படின்னு தெரியும். ஓம் விதிப்படி தெரியுமா? ஓம் விதி தெரியும் சார். சொல்லுங்க பாப்பா. அந்த ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க. V is equal to IR சார். V equal to IR. இதுல R கேக்குறாங்க. ஸோ R வேணும்னா V by Iன்னு போடலாம். இப்போ நம்ம இந்த கிராஃப் வரையும் போது பாருங்க, இப்போ இங்க ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு. இதுக்கு ஒரு சாய்வு நம்ம வரையணும். இந்த மாதிரி ஒரு சாய்வு. அப்போ இந்த எந்த ஒரு கிராஃப்லையும் நம்ம இந்த சாய்வு கண்டுபிடிக்கும் போது சாய்வினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டா சேஞ்ச் இன் ஒய் ஹெச் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஹெச்ன்னு வச்சுக்கலாம். ஒய் ஹெச்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி கொடுத்துருக்குறாங்க. அப்போ வி, எக்ஸ் ஹெச்ல ஐ கொடுத்துருக்காங்க. அப்போ நீ சாய்வு கண்டுபிடிச்சிங்கனாலே அந்த சாய்வினுடைய மதிப்பு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டா மின்தடையை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்கேஸ், அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னன்னா ஒய்ஹெச்ல விக்கு பொதுவாக ஐயையும் எக்ஸ்ஹெச்ல ஐக்கு பொதுவாக வியையும் எடுத்திருந்தாங்கன்னா அப்போ நமக்கு சாய்வு, நான் இங்க எழுதுறேன் பாருங்க, அப்போ நமக்கு சாய்வு கண்டுபிடிச்சா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஒய்ஹெச்ல ஐயையும் எக்ஸ்ஹெச்சில் வியையும் எடுத்திருந்தாங்கன்னா இப்போ நீ சாய்வு கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு பேர் என்ன வரும்னு கேட்டா ஐ பை வி தான் வரும். நம்ம இஷ்டத்துக்கு வி பை ஐன்னு போடக்கூடாது. ஒய்ஹெச்ல என்ன இருக்குதோ அதைத்தான் போடணும். அப்ப இங்க ஒய்ஹெச்ல வி இருக்கு, அதனால போட்டுட்டோம். ஆனா இப்ப நமக்கு இன்கேஸ் மாத்தி கொடுத்திருந்தால் ஒய்ஹெச்ல ஐயையும் எக்ஸ்ஹெச்ல வியையும் கொடுத்து கேட்டிருந்தால் அப்ப நம்ம சாய்வு ஐ பை வி தான் கண்டுபிடிப்போம். அப்ப எனக்கு மின்தடை ஆர் வேணும்னா எனக்கு ஆர் ஈக்குவல் டு ஐ பை வின்னு எழுத முடியாது இல்லையா? வி பை ஐ தான் எழுதணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த சாய்வுக்கு தலைகீழி கண்டுபிடிக்கலாம். அப்போ 1 பை சாய்வு ஈக்குவல் டு வி பை ஐ அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான். இதை ஒரு கொஸ்டினா கேட்டால் நம்மளால எழுத முடியும். சரி, இப்போ இதை நம்ம அழிச்சல, இது தேவையில்லை. நான் இன்கேஸ் இதை மாத்தி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ இவங்க கேட்டது படி வருவோம். இப்போ ஒய்ஹெச்ல மாறுபாடு இவங்க கொடுத்த டயக்ராமுக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க கொடுத்த டயக்ராம் பாருங்க,
எக்ஸ் அச்சுல ஐ எது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறாங்க பாருங்க, 0ல ஆரம்பிச்சு இந்த கோடு எதுக்கு நேரம் முடிஞ்சிருக்கு பாருங்க, 2. சரிங்களா? அப்படின்னா ஆரினுடைய மதிப்பு நாங்க எழுதுறேன். ஆரினுடைய மதிப்பை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, டெல்டா வி டிவைடட் பை டெல்டா ஐ அப்படின்னு எழுதலாம். அப்ப டெல்டா விங்கிறது ஒய்ஹெச். ஒய்ஹெச்ல எது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறாங்க பாருங்க, 0ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போய்க்கிறாங்க, இந்த கிராஃப் 4 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா டெல்டா வின்னு என்னது தெரியுமா, 4 - 0, அதாவது இறுதி மைனஸ் தொடக்கம். இறுதி வந்து 4, தொடக்கம் வந்து 0 ஒய்ஹெச்ல. எக்ஸ் அச்சுல பாருங்க, ஐ எங்க போய் முடிஞ்சிருக்கு, 2க்கு நேரம் முடிஞ்சிருக்கு. எங்க ஆரம்பிச்சிருக்குது, 0. அப்போ 2 - 0. அப்போ 4/2. 4/2 எவ்வளவுன்னா 2. அப்ப ஆன்சர் வந்து 2 ஓம் அப்படின்னு சொல்லுது. ஆன்சர் இருக்குதா பாருங்க, ஆன்சர் 2 ஓம் இருக்குதா? ஓகே, இதுதான் ஆன்சர். ஈஸியா இருக்குது இல்லைங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. இப்போ 1வது கொஸ்டின் முடிஞ்சு. ஏதாவது டவுட்னா நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி எந்த கிராஃப் கொடுத்துருந்து நமக்கு மின்தடை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இதே கொஸ்டின்ல பாருங்க, இன்னொன்னு கேட்கல. அதாவது என்ன கேட்பாங்கன்னா, மின்தடை கொடுத்துட்டாங்க, நம்ம 2 ஓம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப மின்தடையின் தலைகீழி என்னன்னு தெரியுமா, மின் கடத்துத்திறன்னு சொல்லுவாங்க. மின் கடத்துத்திறன் என்னன்னு கேட்கலாம். அப்ப மின் கடத்துத்திறன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மின் கடத்துத்திறன் அப்படின்னு கேட்டால் 1/r போடலாம். அப்போ 1/r என்ன அர்த்தம், 1/2. 1/2 எவ்வளவு, 0.5 ஓம் இன்வர்ஸ்ன்னு போடணும். ஏன்னா மின்தடையினுடைய தலைகீழி. அப்போ 1/2 போட்டு 0.5 வரும். அழகையும் நம்ம மாத்தணும் இல்லையா? மின் கடத்துத்திறனின் அழகு வந்து எவ்வளவுன்னு கேட்டா ஓம் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா, இல்ல பெர் ஓம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் 1 மார்க்கு முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மின் தடை எண் கேட்டாலும் சரி, மின் கடத்து எண் கேட்டாலும் சரி, நம்மளால ஈஸியா வந்து இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது. சரி, 2வது 1 மார்க் பார்க்கலாம். பாருங்க என்னன்னு படிங்க கொஸ்டின். 1 மீட்டர் நீளத்திற்கு 2 ஓம் மின்தடை கொண்ட கம்பியானது 1 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவமாக மாற்றப்படுகிறது. வட்டத்தின் வழியே எதிரெதிராக படத்தில் உள்ள A மற்றும் B புள்ளிகளுக்கு இடையே தொகுப்பயன் மின்தடையின் மதிப்பு காண்க. மின்தடை மதிப்பு காண்க. சரி, இதை வந்து நம்ம வந்து போர்ட்லயே போட்டுக்கலாம். கவனிங்க, 2வது 1 மார்க்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வட்ட வடிவமா ஒரு கம்பியை வட்ட வடிவமா வளைச்சிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ஏவையும் இந்த இடத்துல பியையும் வச்சுட்டாங்க. இப்ப பாருங்க, ஏபி அப்படிங்கிற இந்த கம்பி கூட இந்த கம்பியையே நாம வந்து இணைச்சிருக்கோம். இந்த கம்பி எப்படி இணைச்சிருக்காங்க பாருங்க, இதை ஏ கூடயும் இதை பி கூட இணைச்சிட்டாங்க. அப்படின்னா இந்த ஏபி கிட்ட இருந்து கம்பிகளை பிரிச்சா மேல ஒரு கம்பி இப்படி தனியா வரும், கீழே ஒரு கம்பி இப்படி தனியா வரும். அப்ப இந்த 2 கம்பிக்கு இடையில ஜாயிண்ட் வச்சிருக்கிறோம். அப்படின்னா இந்த 2க்கும் பாத்தீங்கன்னா 2க்கும் மின்தடை இருக்கு. இப்ப இந்த கம்பியை வளைச்சு 1 மீட்டர் நீளமுள்ள வட்ட வடிவமா மாத்திட்டாங்க. இப்ப வட்டத்துக்கு எதிராக ஏபிக்கு இடையே இருக்கக்கூடிய மின்தடை மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இப்ப மேல ஒரு பகுதி கட் பண்ணி எடுத்தாங்க பாத்தீங்களா, ஒரு வட்டத்துல இது பாதி. அப்படின்னா இதனுடைய நீளம் இந்த ஏ அப்படிங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய நீளம் என்னன்னு கேட்டால், இந்த கம்பியின் நீளம் பாருங்க எவ்வளவுன்னு கேட்டா πr சொல்லலாம். அதாவது முழுசா இருந்துச்சுன்னா 2πr. இப்ப நான் பாதியை கட் பண்ணிட்டேன், அதனால πr வச்சுக்கலாம். இன்னொன்னு அவங்களே கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, என்னன்னு கேட்டா ஆரம் வந்து 1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஏபியின் நீளம் என்னன்னு கேட்டா ஆக்சுவலா πr மீட்டர்னு வரும். ஆர் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்ப ஏபியின் நீளம் π மீட்டர்னு சொல்லலாம். இப்ப இந்த கம்பி பாருங்க, 1 மீட்டர் நீளத்துக்கு 2 ஓம் மின்தடைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது 1 மீட்டர் நீளத்துல தான் நான் எடுத்திருக்கிறேன். 1 மீட்டர் நீளத்துல நான் பார்க்கும் ஒரு ஆரம் வந்து 1 மீட்டர் தான் எடுத்திருக்கிறோம். அப்ப இதனுடைய நீளம் π மீட்டர்னு வச்சுட்டோம். இப்ப எனக்கு வந்து
அதாவது 1 மீட்டர் நீளத்துக்கு 2 ஓம் மின்தடை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இப்ப எனக்கு இந்த ஏபிங்கிற கம்பி இருக்கு இல்லைங்களா, இதனுடைய மின்தடை என்னன்னு பார்க்கணும். ஏபிங்கிற கம்பியினுடைய மின்தடை என்னன்னு பார்த்தோம்னா அப்ப 2π ஓம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது என்ன, 1 மீட்டர் நீளத்துக்கு 2 ஓம்னா எனக்கு மொத்தம் எத்தனை மீட்டர் நீளம் இருக்குங்க, π மீட்டர் நீளம் இருக்கு. அப்ப π மீட்டர் நீளத்தையும் நான் பெருக்கும் போது எனக்கு மின்தடை 2π ஓம் அப்படின்னு வரும். மின்தடைன்னு வந்துட்டா ஓம்ல தான் எழுதணும், 2π ஓம். இப்ப கவனிங்க, ஏபிங்கிற கம்பிக்கு 2π ஓம், கீழே இருக்கக்கூடிய இதே மாதிரி இன்னொரு பாதி கம்பிக்கும் 2π ஓம். ரெண்டையும் எப்படி இணைச்சிருக்கிறாங்க, 2 பக்கம் இணைச்சிருக்கிறாங்கன்னா இதுக்கு பேரு பக்க இணைப்புன்னு சொல்லலாம். அப்ப இதனுடைய தொகுபயன் மின்தடை வேணும் அப்படின்னு சொன்னால் 1/r = 1/r1 + 1/r2ன்னு சொல்லலாம். இப்ப மேல இருக்கிற கம்பி r1, கீழே இருக்கிற கம்பி r2. அப்ப எவ்வளவு எழுதலாங்க, 1/2π சரிங்களா, 1/2π பிளஸ் இன்னொரு கம்பிக்கும் 1/2π. அப்ப எழுதுனா என்ன வரும் பாருங்க, 2/2πன்னு வரும். அப்ப 2 கேன்சல் ஆச்சுன்னா 1/πன்னு வரும். என்னது, r எஃபெக்ட், அதாவது 1/r வேல்யூ வந்து 1/πனா r தொகுபயன், எஃபெக்டிவ் போடுறதுக்கு பேர் தொகுபயன் சொன்னோம்னா பாருங்க, 1/r = 1/πனா r = என்னன்னு சொல்லலாங்க, π ஓம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது புரியலன்னா கேளுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது முடியல அப்படின்னா சொல்லுங்க, மறுபடியும் சொல்லலாம். ஏபிங்கிற கம்பிக்கு நடுவுல தொகுபயன் மின்தடை என்னன்னு கேட்கறாங்க. ஸோ 2 கம்பியும் ஏபி கிட்ட ஒட்ட வச்ச மாதிரி இருக்கு. 2 எப்படி ஒட்ட வச்சிருக்காங்க பாருங்க, பக்க இணைப்புல இணைச்சிருக்கிறாங்க. அப்ப பக்க இணைப்புல மின்தடைன்னு சொன்னாலே 1/r = 1/r1 + 1/r2ன்னு சொல்லலாம். இப்ப நம்ம தான் சொல்றோம், ஏபி மொத்த நீளம் பார்த்தோம்னா πr மீட்டர்னு சொல்றோம். இப்ப நீளம் பாருங்க, r வந்து 1 மீட்டர்னு சொன்னா அந்த கம்பியினுடைய நீளம் π மீட்டர். அப்போ 1 மீட்டர் நீளத்துக்கு 2 ஓம் மின்தடைனா எனக்கு π மீட்டர் நீளத்துக்கு எவ்வளவு மின்தடைன்னு தெரிஞ்சாகணும். அப்ப 2ஆல பெருக்கிறோம், அப்ப 2π ஓம்னு வரும். இப்ப r1 மதிப்பு 2π. இதே மாதிரி கீழே ஒரு கம்பி இருக்கு, அதனுடைய மதிப்பு 2π. அப்ப தொகுபயன் கண்டுபிடிச்சா π ஓம் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுது இல்லைங்களா? புரியலைன்னா கேளுங்க, சொல்றேன். புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க, அடுத்தது போயிடலாம். 3வது 1 மார்க் பார்க்கலாம். பார்க்கலாமா? எஸ் சார். படிங்க அப்ப 3வது 1 மார்க். 3வது 1 மார்க் படிங்க. ஒரு ரொட்டி சுடும் இயந்திரம், மின் இயந்திரம் 240 வோல்ட் இல் செயல்படுகிறது. இதன் மின்தடை 120 ஓம் எனில் அதன் திறன். திறன் கேட்கறாங்க. ஒரு ரொட்டி சுடும் மின் இயந்திரம் வந்து அதாவது 240 வோல்ட்ல இயங்குதுன்ட்டாங்க. அதனுடைய மின்தடை கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோன்னு கேட்டா 120 ஓம் அப்படின்னு கொடுத்துருங்க. அதான் இருக்குது 120 ஓம். ஆமா, என்ன கேட்கறாங்கன்னா மின்திறன் பி வேல்யூ எவ்வளோன்னு கேட்கறாங்க. அப்ப மின்திறனை கண்டுபிடிக்கணும்னா பி = VI அப்படின்னு ஃபார்முலா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. VA ஐயும் கொடுத்துருந்தா பி கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்கதான் ஐயே கொடுக்கலையே, ஆர் தான் கொடுத்துருக்குறாங்களே. அப்ப எப்ப கண்டுபிடிக்கலாம், 2 விதமா கண்டுபிடிக்கலாம். என்ன தெரியுங்களா, ஐ தெரியாது, அதனால ஓம் விதிப்படி V = IR. அப்ப I = என்னன்னு சொல்லிக்கலாங்க, V/Rன்னு சொல்லலாம். அப்ப இங்க I அப்படிங்கிற எழுதிக்கிற இடத்துக்கு பொதுவா V/Rன்னு போடலாம். அப்ப டோட்டல் இது எப்படி இருக்கும், V²/R அப்படின்னு சொல்லலாம். P = V²/R. V கொடுத்துருக்குறாங்களா, கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு, 240. ஸ்கொயருங்கிற காரணத்தினால நான் 2 தடவை எடுத்துக்கிறேன். அப்ப 240 × 240. ஆரோட மதிப்பு 120. இதை கேன்சல் பண்ணா ஒரு 120, இங்க 240 கேன்சல் பண்ணா 2. அப்ப இங்க 240 2ஆல பெருக்கணும்னா 480 பவர், அதாவது திறனின் அலகு வாட். அப்போ எவ்வளவு திறன் யூஸ் பண்ணிக்கிறோம்னா 480 வாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் இருக்குதா? ஆப்ஷன் எத்தனாவது ஆப்ஷன் தெரியுதா? 3வது ஆப்ஷன். சி ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் 480 வாட் அப்படின்னு சொல்லலாம். சரி, 4வது 1 மார்க் பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் கொடுத்தேன் பாருங்க. இது
கார்பன் மின்தடையாக்கி மின்தடை மதிப்புகள். இது கொஞ்சம் இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூல்ல ஏதாவது இதை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்களா? கலர் கோடை வச்சு கண்டுபிடிக்கிறது ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்துருக்காங்களா கேக்குறேன். சொல்லி கொடுத்தாங்க கலரை வச்சு சார். தெரியும் இது வேல்யூ கண்டுபிடிக்க தெரியுமா சார்? ஃபர்ஸ்ட் நான் அடுத்தம்போது கண்டுபிடிச்சேங்க சார், மறந்துருச்சுங்க சார். சரி, ஓகே. இப்போ மறுபடியும் நம்ம சொல்லிடலாம். இது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது பிபி ராய் இன் கிரேட் பிரிட்டன் ஹாஸ் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கலாம். வேணா அழிச்சுக்கலாமா? லைனா எழுதிக்கிறேன். அதாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிபி ராய், சரிங்களா, இன் கிரேட் பிரிட்டன் பக்கத்துல எழுதுறேன், வெரி குட் ஹேஸ் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோ. இது எல்லாமே கலர் எழுதுறதுக்காக நான் சொல்றேன், ஈஸியா ஞாபகம். பிபி ராய் இன் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எல்லாம் கவனிங்க சார், எந்த கலர்ல ஆரம்பிக்கிறது இல்லையா? பி ப்ளூவா பிளாக்கா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லை, பிளாக்ல ஆரம்பிக்கணும், சரிங்களா, ஒயிட்ல முடிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பிளாக்கு, இது வந்து ப்ரௌனு, ஆறுனா ரெட்டு, ஓனா ஆரஞ்சு, ஒய்னா எல்லோ, இந்த ஜிக்கு வந்து கிரீனு, இந்த பிக்கு வந்து ப்ளூ, இதுக்கு பேரு வயலட்டு, இதுக்கு பேரு கிரே, பழுப்புன்னு சொல்லுவாங்க. சரி, கிரேன்னு அந்த சாம்பல் நிறம் சொல்லுவாங்க அது. சரி, இதெல்லாம் ஓகே. நம்பர் கொடுக்கணும் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் 0ல ஆரம்பிக்கிறோம். 0 ஆரம்பிச்சு 1 2 6 10 கலர் 0ல ஆரம்பிச்சு 9 வரைக்கும் போறோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளாக்ல தான் ஆரம்பிக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? ஆரம்ப காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தானே இருந்துச்சு, அதனால பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளாக்ல ஆரம்பிச்சு ஒயிட்ல முடிக்கணும். அதே மாதிரி இந்த ப்ரௌனையும் ப்ளூவையும் மாத்தி எழுதிடாதீங்க. ரெண்டாவது வர்றது ப்ரௌன் தான். நீங்க தமிழ்ல எப்படியே படிச்சுங்க, இங்கிலீஷ் மீடியம் இப்படிதான் சொல்லி தருவோம். ஸோ பிபி ராய் இன் கிரேட் பிரிட்டன் ஹேஸ் வெரி குட் ஒய்ஃப். இந்த ஜி வரும்போது கிரே எழுதணும், இந்த ஜி வரும்போது கிரீன் எழுதணும். பி பாத்தீங்கன்னா மொத்தமா 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளாக் எழுதணும்னு சொல்லிட்டு, ரெண்டாவது ப்ரௌன், இந்த பிக்கு பேரு ப்ளூ தான் எழுதணும். சரிங்களா? மாத்திக்கிது எழுதிட்டீங்கன்னா தப்பாயிடும். சரி சார், இந்த மாதிரி கலரை கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். இன்னொன்னு மாறுபாட்டு மதிப்புன்னு ஒண்ணு இருக்குது, மாறுபாட்டு அளவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 3 கலர் தான் கொடுப்பாங்க, சரிங்களா? கலர் 1, கலர் 2, அப்புறம் கலர் 3. 4வதா ஒரு கலர் கொடுப்பாங்க. அந்த கலர் 4வதா என்ன கொடுக்குறாங்கன்னா 2 தான் கொடுப்பாங்க. ஒண்ணு, அதாவது இப்ப இருக்கு நம்ம புக்ல, பழைய புக்கு படி பாத்தீங்கன்னா 4வது கலர் இன்னும் 2 கலர் சேர்த்திருப்பாங்க. அதை நான் சொல்றேன். ஒண்ணு வந்து கோல்டு, இன்னொன்னு வந்து சில்வர். 4வதா கொடுக்கக்கூடிய கலர் கோல்டா கொடுக்கலாம், இல்லைன்னா சில்வரா கொடுக்கலாம். கோல்டுன்னா இந்த மாறுபாட்டு அளவு 5%, சில்வர்னா 10%. நீங்க கோல்டு ரேட் அதிகம், அதனால அதுக்கு 10, சில்வர் விலை கம்மி, அதனால 5ன்னு வச்சுக்காதீங்க. இந்த இடத்துல அப்படியே மாத்தி வச்சுக்கிறோம். கோல்டுனா 5%, சில்வர்னா 10%. அதாவது 4வது கலர் என்ன கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல இந்த நம்பர்ஸ் எழுதணும். அவ்வளவு சார். கலரே கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஆன்சரை பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு, கலரே கொடுக்கலினாலும் பிளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது போட்டுக்கிறாங்களான்னு பாருங்க. நோ கலர், சரிங்களா? கலரே இல்லைன்னா 20% மாறுபாட்டு அளவா. அது என்னங்க சார் மாறுபாட்டு அளவுன்னு கேட்டா, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மின்தடை மதிப்பு குறைந்த மதிப்புல இருந்து அதிகபட்ச மதிப்பு, குறைந்தபட்சம் அதிகபட்சம், இந்த ரெண்டுக்குள்ள எவ்வளவு வேணாலும் மாறலாம். எவ்வளவு மாறணுங்கிறத தான் இந்த பெர்சன்டேஜ் போடுறோம். இதே 4வது கலர் இந்த கோல்டு சில்வர் கலரே இல்லை அப்படிங்கிறத தாண்டி வேற ஏதாவது கொடுத்தாங்கன்னா என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டா, இங்க நம்ம ஆல்ரெடி எழுதிக்கிற பாருங்க, பிளாக் ப்ரௌனு ரெட்டு ஆரஞ்சு, அதைத்தான் கொடுப்பாங்க.
அப்ப இது கொடுத்தாங்கன்னா ப்ரௌன் கொடுத்தாங்கன்னா +or-1%, ரெட் கொடுத்தா +or-2%, ஆரஞ்சு கொடுத்தாங்கன்னா +or-3%. அப்ப இந்த கலர்ல இருந்து எடுத்துக்கலாம். அப்ப இதுல இல்லாததான் நீங்க 3 நம்ம எழுதிக்கலாம். சரி, இப்போ நான் அடுத்த பேஜ்ல எழுதுறேன் பாருங்க. இப்ப அவங்க கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்கன்னா கலர் 1, அப்புறம் கலர் 2 பார்த்துட்டு கூட 4வது 1 மார்க் பார்த்துக்கலாம். 4வது ஒரு கலர். இது 4வது கலருக்கு எழுதணுமா எழுத வேண்டாமாங்கிறது நம்ம ஆன்சரை பார்த்தா தான் தெரியும். ஆன்சர்ல மென்ஷன் பண்ணியிருந்தா எழுதலாம், என்ன விட்டுறலாம். சரிங்களா? கலர் 4. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க. என்ன கலர் கொடுத்துருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கலர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதனுடைய நம்பர் அப்படியே எழுதணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒரே நிமிஷம். கலர் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ப்ரௌனு, பிளாக்கு, ஆரஞ்சு, அப்புறம் சில்வர் இப்படி கொடுத்துட்றாங்க. இந்த குறியீடுகளை கொண்ட, இந்த நிறங்களை கொண்ட கார்பன் மின்தடையாக்கியின் மின்தடை மதிப்பை எழுதுகன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் கலர் என்ன கொடுக்குறாங்களோ அதனுடைய நம்பரை தூக்கி அப்படியே எழுதணும். ப்ரௌனுக்கு நம்பர் என்னன்னு சொல்லுங்க. பிபி ராய் இன் கிரேட் பிரிட்டன் சொல்லி கொடுத்தல. ப்ரௌனுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. 1 சார். 2 சார். 1. முதல் கலர் அப்படியே எழுதிக்கங்க 1. ரெண்டாவது கலர் என்னன்னு பாருங்க, பிளாக். பிளாக்கோட நம்பர் என்ன? 0 சார். கலருடைய நம்பரையும் அப்படியே எழுதணும். 3வது கலர் என்னவோ இந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி 0 மட்டும் எழுதிக்கிறோம். இப்ப ஆரஞ்சுனா 3 வருமா? கரெக்டா சாமி? ஆரஞ்சுனா 3. ஆமாங்க சார். அப்ப 3 0 போடணும். 1 2 3 0 போடணும். +or- எதுக்கு +or-? 4வது கலரை பத்தி எழுதும் போது +or- தான் போடணும். சில்வர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப சில்வர்னா 10% அர்த்தம். அப்ப கவனிங்க, மின்தடை தானே, அப்ப ஓம் போடணும். அப்ப பாருங்க 10,000 அப்படின்னு எழுதினாலும் சரி, இல்ல 10ன்னு போட்டு 3 0வா இருந்தா கிலோன்னு எழுதுவாங்க. சரிங்களா? 10 கிலோ ஓம் +or-10% மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஈஸியா இருக்குதா? வேற கலர் கொடுக்கட்டா? ஓகேங்க சார். சரி, ஏன்னா அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்புறம் புக் பேக்ல இருக்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். சரி, எழுதுறேன் பாருங்க. ப்ரௌனு, பிளாக்கு, எல்லா பேப்பரும் ப்ரௌன்ல ஆரம்பிப்பாங்க நினைச்சுக்காதீங்க. ப்ரௌனு, பிளாக்கு, ரெட்டு, 4வது கலர் எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்லுங்க பாப்பா, ஆரினுடைய மதிப்பு எப்படி எழுதலாம்? அமைதியா இருங்க. ப்ரௌனுக்கு வந்துட்டு 1ங்க சார். ஓகே. பிளாக்குக்கு 0 சார். ஓகே. ரெட் 2 00 சார். 2 0 அவ்வளவுதான். 1000 ஓம் +or- 4வது கலர் கொடுக்கலையா, அதனால 20% எழுதிக்கலாம். சரிங்களா சார்? நமக்கு இந்த 20% புரியல அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. கவனிங்க, 1000 அப்படிங்கறதுல 20% மாறலாம்னு அர்த்தம். அப்ப 20% அதிகமா இருக்கலாம், மைனஸ் போட்டோம்னா 20% கம்மியா இருக்கலாம். 1000ல 20% எவ்வளவுன்னு தெரியுமா? 1000ல 20% 200 சார். 200 அப்படின்னா என்ன தெரியுமா? 1000ல இருந்து 200 கழிங்க. எவ்வளவு? 800. 800 சார். 1000க்கு கூட 200 கூட்டுங்க. 1200. அப்ப இந்த ஆரினுடைய மதிப்பு 800 ஓமிலிருந்து 1200 ஓம் வரைக்கும் மாறலாம்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் இந்த +or- போடுறதுக்கான மீனிங். 10% 100, 20% 200. அப்போ 200 கழிச்சுக்கலாம், கூட்டிக்கலாம். 1000 கூட 200 கழிச்சா 800, 200 கூட்டினா 1200. அப்படின்னா அந்த மின்தடையின் மதிப்பு 800லிருந்து 1200க்குள்ளதான் இருக்குமே தவிர 1200 தாண்டாது, 800க்கு கீழையும் போகாது. சரி, அடுத்தது கொடுக்குறேன்.
இப்ப சொல்லுங்க அப்போ என்ன எழுதிக்கிறேன்னு புரியுதா? நான் என்ன கலர் எழுதிக்கிறேன்னு புரியுதா? எஸ் சார். சார் சொல்லுங்க 30 கோடி வருது என்ன கலர் எழுதிக்கிறேன்? சார் ஆரஞ்சு சார் ஆரஞ்சு சொல்லுங்க. வந்துட்டு 3 சார். சார் அது 30 கோடி வருதுங்க சார் போட்டா. 30 கோடியா? 30 கோடி எப்படி சாமி வரும்? ரெண்டாவது ஆரஞ்சுக்கு என்ன எழுதணும்? 3 சார். 3 0 சார். 3 சார். ரெண்டாவது கலருடைய நம்பர் அப்படியே எழுதணும். மூணாவது வரும்போது 0 போடுறோம். அவ்வளவு 0 போடுறோம்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆரஞ்சுக்கு 3, ரெண்டாவது ஆரஞ்சுக்கு 3 தான். மூணாவதா வரக்கூடிய கலருக்கு தான் ஆரஞ்சுனா 3ன்னா 3 0 போடணும். பிளஸ் ஆர் மைனஸ். ரெட்னா போடலாமா? ரெட்னா எவ்வளவு வரும்? ரெட்னா 2 வருங்க சார். 2 சார். அப்படின்னா 2% போட்டுக்கலாம். அப்ப ஆரோட வேல்யூ பாருங்க 30. பாருங்க மறக்காம அழகு போடணும். ஓம் இப்படி எழுதிக்கலாம். 33,000 ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் 2% போடலாம். இல்ல 33,000 கிலோன்னு எழுதிக்கலாம். சோ அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளவுதான். புரியுது இல்லையா? எஸ் சார். புரியுதா உங்களுக்கு? இப்ப புக்ல இருக்கிறதுக்கு வரலாம். இப்ப பாருங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. அதாவது கலரை கொடுத்தா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்க ஆன்சரை கொடுத்துட்டு கலரை கேக்குறாங்க. ஒரு கார்பன் மின்தடையாக்கியின் மின்தடை மதிப்பு 47 பிளஸ் ஆர் மைனஸ் 4.7. இதை மட்டும் பார்க்க கூடாது. வெளியில பிராக்கெட்டுக்கு வெளியில வெறும் ஓம் தான் இருக்குதா இல்ல வேற ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. கிலோ ஓம்னு இருக்குது. அப்போ கிலோவால பெருக்கணும். இப்ப அவங்க கொடுத்துக்கிற மதிப்பு பாருங்க, நான் எழுதுறேன். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? R = 47 பிளஸ் ஆர் மைனஸ் 4.7 கிலோ ஓம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப கிலோனா எவ்வளவுங்க? கிலோனா எவ்வளோ? 1000 சார். 1000. அப்படின்னா கிலோவால பெருக்கணும். அப்ப 47,000 பெருக்குனா 47,000 பிளஸ் ஆர் மைனஸ் கிலோங்கிறது காமனா வெளியில வச்சிருக்காங்க. அப்படின்னா 4.7க்கும் அதுதான் காமன். அப்ப 4.7 கிலோவால பெருக்குனா எவ்வளவு ஒரு சாமி? 4.7 1000 பெருக்குனா எவ்வளவு வரும்? 47 1000 பெருக்கிறோம். எவ்வளவு வரும்? 47 தானேங்க சார். 47 எப்படி சார் வரும்? 10 பெருக்குனா தானே 47. 10 பெருக்குனா 47. எவ்வளவு வரும் சார்? ஆமாங்க சார் 4.7 சார். 4.7. அது 4.7. 4.7 எப்படி வரும்? 1000 பெருக்குனா எப்படி 4.7 வரும்? 4,700 சார். வெரி குட். 4700 ஓம் அப்படின்னு எழுதலாம். சரி கவனிங்க. இந்த 4700 47,000 எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியணும். தெரியுமா? 4700ங்கிறது 47,000 எத்தனை பர்சன்டேஜ்? சார் 1 சார். 1 எப்படி சாமி வரும்? சார் இப்ப 10 தானேங்க சார். ஒரு 0 தானே கட் பண்ணிக்கிறாங்க. 10 பிரிச்சு. அதாவது 4700 47,000 10 தடவை பிரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு மதிப்பு 4700ன்னு அர்த்தம். அப்ப இது எப்படி எழுதலாம் தெரியுங்களா? 47,000 பிளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? புரியுதா? இப்போ நம்ம கலர் எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கலர் 4ங்கிறது என்ன கலர்னு சொல்லுங்க. yellow கலர் சார். சார் yellow.
அப்படின்னு எழுதிக்கலாம். மஞ்சள் எல்லோ, மஞ்சள். ரெண்டாவது நம்பர் 7. violet சார். ஊதா. வயலட், ஊதா. மூணாவது கலர் எல்லாம் 0வா இருக்கு, அத்தனையும் எடுத்துக்கலாம். எத்தனை 0 இருக்குன்னு ஆரஞ்சு. ஆரஞ்சு சார். மூணாவது ஆரஞ்சு சார். ஆரஞ்சு. பிளஸ் ஆர் மைனஸ் வேற 10% போட்டுக்க. 10%னா என்னது? சில்வர் சார். சில்வர், அதாவது வெள்ளி. வெள்ளி எழுதினாலும் சரி, சில்வர் எழுதினாலும் சரி. மஞ்சள், ஊதா, ஆரஞ்சு, வெள்ளி. இப்ப இருக்குதான்னு பாருங்க ஆன்சர். பி ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். பி ஆப்ஷன் கரெக்டா வருது. ஈஸியா இருக்குதா? எஸ் எஸ் சார். சார். இன்னொன்னு உங்களுக்கு தரேன், அதுக்கு மேல இந்த 5வது 1 மார்க் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் என்னன்னு பாருங்க. நான் ஏரோ மார்க் வச்சு காட்டிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கலர் நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கலர் லெஃப்ட்ல இருந்து போகணும். என்ன கலர்னு தெரியலையா? நான் எழுதுறேன். பழுப்பு, அதாவது பிரவுனு. ரெண்டாவது கலர் என்னன்னு பாருங்க. உங்க புக்கை கையில வச்சுங்க, புக்ல கூட பாருங்க. ரெண்டாவது என்ன கலர்னு பாருங்க. தெரியலையா? டார்க்கா இருக்கிற கலர்ஸ் மட்டுமா சார்? இல்ல சாமி, இங்க என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும். மொத்தம் எத்தனை கலர் அங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லெஃப்ட்ல இருந்து பாருங்க. அதான் டார்க்கா இருக்கிறது தான். 4 சார். அந்த வளையம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, வளையம் மாதிரி, அதான் கலரு. ஆமாங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து பிரவுனு, அதாவது பழுப்புன்னு சொல்லலாம். ரெண்டாவது கலர் என்னது? பிளாக் கலர் சார். பிளாக், கருமை. கருமைன்னு புக்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது கலர் எல்லோ கலர். எல்லோ, மஞ்சள். நாலாவது கலர் கிரே கலராங்க சார். இல்லடா, நாலாவது கலர் என்ன கொடுப்பாங்கன்னா கோல்டு இல்லைன்னா சில்வர் தான் கொடுப்பாங்க. இது கோல்டன் கலர் இருக்கு. கோல்ட். ஆமாங்க சார், கோல்டு. சரிங்க, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா. பழுப்புக்கு என்ன நம்பர்? 0 சார். அப்படியா சார்? 1 சார். 1. கருமைக்கு 0 சார். 0. மஞ்சளுக்கு 4 சார். 4 மஞ்சள் வராது. 4 தான் சார். 4 சார். 4 ஊதா தானே வரும் சார்? இல்லைங்க சார், ஊதா வந்து 7 வரும் சார். 7. வெரி குட், வெரி குட். 4ன்னா 4 0 சேர்க்கணும். 1 2 3 4. அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ். தங்கம்னா 5 10? 5ங்க சார். 5%. 5% போட்டு என்ன போடணும்? ஓம் இல்லையா? இப்ப பாருங்க, இந்த ஆன்சர் கண்டிப்பா இருக்காது. இருக்குதான்னு பாருங்க. இல்ல சார். இல்ல சார். அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால், கடைசி 3 0 என்னன்னு எழுதலாம்? கிலோ. கிலோ அப்படின்னா 100 கிலோ ஓம். இவங்க 4வது கலரை பத்தி ஆப்ஷன்ல கொடுக்கவே இல்லை, அப்படின்னா நமக்கு தேவையில்லை. ஆப்ஷன்ல பாருங்க, அவங்க 4வது கலரை கணக்குல எடுத்துக்கவே இல்லை. ஆன்சர் இருக்குதா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 100 கிலோ ஓம், இதுதான் ஆன்சர். சரிங்களா? சரி, நான் இன்னொன்னு கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப கொடுக்குறேன் பாருங்க. ஆரின் மதிப்பு 1 மெகா ஓம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஆரின் மதிப்பு என்னங்க? 1 மெகா ஓம். மெகானா எவ்வளவுன்னு தெரியுமா? ஸ்மால் எம் போட்ட மில்லி, கேபிட்டல் எம் போட்ட மெகா. எனக்கு என்னன்னா, இப்ப R 1 மெகா ஓம்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு என்னென்ன கலர் வரும்னு நீங்க தான் சொல்லணும். நமக்கெல்லாம் ஒரு சின்ன டவுட் வரும். மெகானா எவ்வளோ, எம்னா அப்படின்னா 10⁻6ன்னு அர்த்தம். மெகானா 10⁻6, அதாவது 10 லட்சம் அப்படிங்கறது மெகா. இப்போ இத பாருங்க, 1 × 10⁻6 ஓம்னு போடலாம். ஆனா இது 3 கலரா பிரிக்கணும்.
என்ன பண்ணுவீங்கன்னு யாராவது சொல்லுங்க பாப்பா. சாமி இங்க பாருங்க, இன்னொன்னு எழுதிக்கலாம். ஆரஞ்சுனா 10^3 எழுதிக்கலாம், ரெட்டுன்னா 10^2 எழுதலாம், இப்படியே போலாம். ஆனா 3 கலர்ல எழுதணும் இல்லையா? இப்ப எனக்கு 10^6னா ஒரு கலர் சொல்லுவேன், 1ன்னா ஒரு கலர் சொல்லுவேன். ஆனா எனக்கு 3 கலரா பிரிக்கணும். என்ன பண்ணலாம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாருங்க. பச்சை சார். புரியல. பழுப்பு கருப்பு பச்சை சார். எப்படி பழுப்பு கருப்பு பச்சை? நீங்க 2 நம்பர் தானே இருக்கு சார். பழுப்பு வந்து என்ன சாமி? பிளாக்குக்கு வந்து 0 வந்து அப்ப 3 இதுமே வந்துரும் இல்லைங்க சார்? இங்கதான் 0வே காணுமே சார். 1 வந்து பழுப்பு சார். நான் 1 எழுதிக்கிறேன். ரெண்டாவது வந்து 10^6னா 6 0 சார். அதுல ஃபர்ஸ்ட் 0 வந்து பழுப்பு சார். பழுப்பு சார். 1 2 3 4 5 6 இப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க. 1க்கு பழுப்பு எழுதிக்கலாங்கிறீங்க. வெரி குட். 0வுக்கு கருமை எழுதிக்கலாமா? அடுத்தது பாருங்க, 1 2 3 4 5. இதுக்கு என்ன வரும்? கிரீன் சார். கிரீன் சார். கிரீன். பச்சை. அவ்வளவுதான். ஈஸியா இருக்குதா? எஸ் சார். எஸ் சார். அடுத்த 1 மார்க் போயிடலாங்களா? இதோட இது முடிஞ்சு. எஸ் சார். இதை அழிச்சிடலாம். இது எப்பவுமே மறக்க கூடாது. நீங்க காலேஜே போனாலும் நீங்க இதெல்லாமே வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அவ்வளவு 2 1 மார்க் அதுல இருக்குது. அடுத்தது பாருங்க, இந்த கொஸ்டின் படிங்க. ஒரே நீளமும் மற்றும் ஒரே பொருளால் செய்யப்பட்ட A மற்றும் B என்ற இரு கம்பிகள் வட்ட வடிவ குறுக்கு பரப்பையும் கொண்டுள்ளன. RA = 3RB எனில் A கம்பியின் ஆரத்திற்கும் B கம்பியின் ஆரத்திற்கும் இடைப்பட்ட தகவு என்ன? ஆரம் கேக்குறாங்க. ஆனா இங்க கொடுத்திருக்கிறது R அப்படின்னா, இவங்க கொடுத்திருக்கிற இந்த R இருக்குங்க இல்லைங்களா, இது வந்து மின்தடை. ஆனா அவங்க கேட்கறது ஆரத்துக்கு கேட்கறாங்க. A கம்பியினுடைய ஆரத்திற்கும் B கம்பியினுடைய ஆரத்திற்கும். நல்லா கவனிங்க, இவங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரே நீளமும் அப்படின்ட்டாங்க. நீளம் ஒண்ணுதான், ஒரே பொருளாலானதுன்ட்டாங்க. ஆனா 2 கம்பி இருக்கு. ஏங்கிற ஒரு கம்பி இருக்குது, பிங்கிற ஒரு கம்பி இருக்குது. ஆனா 2 கம்பியும் ஒரே நீளம். இப்ப ஏங்கிற ஒரு கம்பி இப்படி இருக்குதுன்னா பிங்கிற ஒரு கம்பி இப்படி இருக்குது. இன்னொன்னு 2மே ஒரே பொருள்ட்டாங்க. அப்ப ஏங்கிற கம்பி காப்பர்னு எடுத்துட்டோம்னா பிங்கிற கம்பியும் காப்பர் தான். ஆனா நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, RA = 3RBன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன கேட்கறாங்கன்னா, RA / RB இன் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க, ஒரே பொருள் அப்படின்னு சொன்னால், 2மே ஒரே பொருளால் ஆனதுன்னு சொன்னால் மின்தடை எண் சமம்னு அர்த்தம். மின்தடை சமம் அது மின்தடை எண் வந்து சமம் 2 பேத்துக்குமே. அப்படின்னா ρA-வும் ρB-யும் சமம்னு அர்த்தம். நமக்கு தெரியும், R ஆனது நீளத்துக்கு நேர்த்தகவிலும் பரப்பிற்கு எதிர்த்தகவிலும் இருக்கும்னு சொல்லலாம். இதை சமப்படுத்தினால் ஒரு மாறாத மதிப்பு இருக்கு, அதுதான் ρ. ρL/A. எனக்கு இப்ப ρ தான் வேணும்னா நான் எப்படி எழுதிக்க முடியும்? RA/Lன்னு எழுதிக்கலாம். அப்ப ρA-வை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, RA AA / L தான் எழுதுறேன். ρB-ய நான் RB AB / எழுதுறேன். நீங்க பாருங்க, 6A எழுதும் போது RA AA RB AB எழுதுனேன். ஆனா L எழுதும் போது மட்டும் LA LBன்னு எழுதல. ஏன்னு தெரியுமா? ஏன்னு தெரியுமா? Lக்கு மட்டும் ABன்னு எழுதவே இல்லை. ஒரே நீளம் சார். நீளம் வந்து ஒரே நீளம், 2க்கும் நீளம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அடுத்த பக்கம் எழுதுறேன். RA
ஏஏவை ஏங்கிறது என்னதுன்னா குறுக்கு வெட்டு பரப்பு. அப்ப நான் குறுக்கு வெட்டு பரப்பு இப்படி எழுதிக்கலாம், பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். பை ஆர்ஏ ஸ்கொயர் டிவைடட் பை எல். அதே மாதிரி ஆர்பி ஈக்குவல் டு சரி ஈக்குவல் பை ஆர்பி ஸ்கொயர் டிவைடட் பை எல். ரெண்டு பக்கம் எல் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, அதே மாதிரி ரெண்டு பக்கம் பை மதிப்பு கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன இருக்கு இந்த இடத்துல, ஆர்பி ஆர்ஏ சாரி ஆர்ஏ 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 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரே நிமிஷம் அழிச்சுக்கலாம். ஆர்ஏ ஆர்ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்பி ஆர்பி ஸ்கொயர். நமக்கு என்ன தெரியணும், ஆர்ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் பாருங்க, ஆர்ஏ ஸ்கொயர் பை ஆர்பி ஸ்கொயர்னா என்னன்னு எழுதிக்கலாம், இப்போ எழுதிக்கலாமா, ஆர்பி டிவைடட் பை ஆர்ஏ. புரியுதா? இப்போ எனக்கு பாருங்க, மறுபடியும் சைடில் எழுதுறேன், ஆர்ஏ பை ஆர்பி ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருக்கு, காமனா இருக்கு, அதனால ரெண்டுக்கு காமனா நான் ஸ்கொயர் எழுதிக்கேன். ஈக்குவல் டு ஆர்பி டிவைடட் பை ஆர்ஏவின் மதிப்பு என்னன்னு அவங்களே கொடுத்திருந்தாங்க, என்னன்னு தெரியுமா, 3RB. 3RB. இந்த ஆர்பி கேன்சல் ஆயிடும். அப்போ ஆர்ஏ பை ஆர்பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/3. அப்போ ஆர்ஏ பை ஆர்பி தான் வேணும்னா ஸ்கொயர் வந்து ரைட் சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்படின்னா 1 டிவைடட் பை √3 எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எழுதுனா 1 தான், அதனால அது ஸ்கொயர் ரூட் போட வேண்டியது இல்லை. ஆனால் 3க்கு ரூட் எடுத்து √3 எழுதிக்கலாம். ஆன்சர் இருக்குதா பாருங்க. மூணாவது ஆப்ஷன் சார். மூணாவது ஆப்ஷன், அவ்வளவுதான். பாருங்க, கொஸ்டின் தான் பெருசா இருக்கு, புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். படிங்க. ஒன் மார்க் படிங்க பாப்போம். 230 வோல்ட் யாரோ ஒருத்தர் படிங்க சாமி. 230 வோல்ட் மின்னழுத்த மூலத்துடன் இணைக்கப்பட்ட கம்பியில் திறன் இழப்பு கம்பியானது இரு சமமான பகுதிகளாக வெட்டப்பட்டு இரு துண்டுகள் பக்க இணைப்பில் அதே மின்னழுத்த மூல இருங்க. 230 வோல்ட் மின்னழுத்த மூலத்துடன் ஒரு கம்பி இணைச்சிருக்கிறாங்க. இணைக்கப்பட்ட கம்பியில திறன் இழப்பு P1 வச்சுட்டாங்க. இப்ப அந்த கம்பிய 2 சமமான பகுதிகளாக வெட்டப்பட்டு 2 துண்டுகளையும் பக்க இணைப்புல அதே மின் மூலத்துடனே இணைச்சிட்டாங்க. முதல்ல ஒரே கம்பியா இணைச்சிருந்தாங்க, இப்ப 2 கம்பிய சமபாகமா வெட்டி பக்க இணைப்புல இணைச்சிட்டாங்க. தொடர் இணைப்புல இணைக்காம பக்க இணைப்புல இணைச்சிட்டாங்க. இப்ப திறன் இழப்பு P2 அப்படின்னு சொன்னால் P2/P1 உடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதனுடைய பாருங்க, திறன் இழப்பு முதல்ல P1, அடுத்தது திறன் இழப்பு P2. இப்ப அவங்க கேட்கறது P2/P1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் தடவை ஒரே கம்பியா தான் இருந்துச்சு. இப்படி ஒரு கம்பியா இருக்கு. இந்த கம்பியினுடைய மின்தடை இதை வந்து ஒரு மின்னழுத்த மூலத்துடன் இணைச்சிட்டாங்க. விங்கிற ஒரு மின்னழுத்த மூலத்துடன் இணைச்சிட்டாங்க. இப்ப இது வழியா மின்னோட்டம் போகும். அப்படி போகும்போது இதுல இருக்கக்கூடிய திறன் இழப்பு தான் P1. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த கம்பிய நீளமுள்ள இந்த கம்பிய 2 சமபாகமா பிரிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த 2 கம்பியும் கொண்டு போய் இப்படி இணைச்சிட்டாங்க.
இந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. பாருங்க, இது ஒரு கம்பி, அதே மாதிரி இது ஒரு கம்பி. இப்போ ரெண்டையும் எப்படி நினைச்சிருக்காங்க? இதுக்கு இது பக்க இணைப்புல இருக்கு. தொடர் இணைப்புனா எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்படி ஒரு கம்பி இருந்துச்சுங்களா, இதுக்கு பக்கத்திலே இப்படி ஒரு கம்பி இணைச்சிருந்தோம்னா இதுக்கு பேரு தொடர் இணைப்புன்னு சொல்லலாம். ஆனா அப்படி இணைக்காம பக்க இணைப்புல இணைச்சிட்டாங்க. இப்ப இதனுடைய திறனிழப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப திறனிழப்பு பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன தெரியும்னா P2/P1 உடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கறேன். இப்ப கவனிங்க, ஒரே கம்பியா இருக்கும்போது மின்தடை R. இப்ப கம்பியை ரெண்டா வெட்டிட்டாங்க. அப்ப ரெண்டு கம்பி இருக்கு. இப்போ ஒரு கம்பியினுடைய மின்தடை R1, அது எவ்வளவுன்னு கேட்டா R/2. ஏன்னா பாதியா சமமா வெட்டிட்டோம்னா மின்தடை பாதியா குறைஞ்சிரும். இன்னொரு கம்பியினுடைய மின்தடை R2, அதனுடைய மதிப்பு R/2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ரெண்டையும் எப்படி இணைக்கிறாங்கன்னா பக்க இணைப்புல இணைக்கிறாங்க. அப்ப பக்க இணைப்புல இணைச்சா 1/RP இன் மதிப்பு 1/R1 பிளஸ் 1/R2ன்னு வச்சுக்கலாம். அப்போ 1/R1, R1ங்கிறது R/2. அப்போ 1/R/2 பிளஸ் 1/R/2ன்னு சொல்லலாம். 2 மேல போயிரும் இல்லையா? அப்ப 2/R பிளஸ் 2/R என்ன வரும்? 2/R பிளஸ் 2/R 1/RP equal to 2/R plus 2 4 என்ன சொன்னீங்க? 4/R ஸ்கொயரா? R தாங்க சார். 4/R தான் வரும். 4/R தான் வரும். இப்ப பாருங்க, 1/RP 4/Rனா RP இன் மதிப்பு என்னன்னு கேட்டால் R/4ன்னு சொல்லிக்கலாம். RP இன் மதிப்பு R/4. இப்போ திறன் P1 அப்படிங்கிற மதிப்பை V²/Rன்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். P = VIன்னு எழுதலாம். ஆனா எனக்கு இங்க VIயும் R பத்தி மட்டும்தான் பேசிக்கிறாங்களே ஒழிய மின்னோட்டத்தை பத்தி பேசவே இல்லை. அதனால P1 = V²/Rன்னு எழுதலாம். அதே மாதிரி P2ஓட மதிப்பை நான் வந்து V²/R. இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து RP தான் இருக்கு. அப்போ கவனிங்க, P2 = V² சார் V1 V2 வராதான்னு கேட்டா வராது. ஏன்னா அதே மின்னழுத்த மூலத்துடன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்ப RP இன் மதிப்பு என்னன்னு கேட்டா R/4. இந்த 4 மேல போயிடும். அப்போ 4V²/Rன்னு எழுதலாம். இப்ப அவங்க கேட்டது P2/P1 கேட்டாங்க. அப்ப P2/P1 இன் மதிப்பு, P2ங்கிறது என்னங்க? 4V²/R. P1 தலைகீழ எழுதிட்டோம்னா பெருக்கல் எழுதிக்கலாம். P1 வந்து V²/Rனா ஸோ R/V²ன்னு எழுதலாம். இப்ப பாருங்க, V²ம் V² கேன்சல் ஆயிரும், R கேன்சல் ஆயிரும். அப்ப இதோட மதிப்பு 4. ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. இருக்கா? எஸ் சார், இருக்குது சார். புரியுதா? புரியலனா கேளுங்க. புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது போலாம். 8வது 1 மார்க். 8வது பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியான ஒரு 1 மார்க். இந்தியாவில் வீடுகளின் பயன்பாட்டிற்கு 220 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் மின்சாரம் அளிக்கப்படுகிறது. நம்ம வீட்டுகளுக்கெல்லாம் வந்து மின்சாரம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதை வந்து 220 வோல்ட் மின்னழுத்த வேறுபாட்டில் தான் கொடுப்பாங்க. இதே அமெரிக்காவில் 110 வோல்ட் அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்ப இந்தியாவில் நாம வந்து ஒரு பல்பு யூஸ் பண்றோம், 60 வாட் மின் விளக்கை யூஸ் பண்ணா 220 வோல்ட்ல அந்த 60 வாட் பல்பு யூஸ் பண்ணும்போது அதனுடைய மின்தடை 6ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அமெரிக்காவில் அதே மாதிரி இருக்கக்கூடிய 60 வாட் மின் பல்பை யூஸ் பண்றோம். ஆனா மின்னழுத்தம் மாறுது பாருங்க, 110 வோல்ட் மாறுது. அப்படின்னா அங்க மின்தடை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நல்ல கொஸ்டின் இது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இப்ப என்னன்னா 2 பக்கம் எடுத்துக்கிறோம். ஒன்று V1, இது இந்தியாவில் 220 வோல்ட்ல கொடுக்குறாங்க. இது அமெரிக்காவில் V2 வச்சுக்கலாம், அவங்க 110 வோல்ட்ல தான் கொடுக்குறாங்க. இந்தியாவில் 60 வாட் பல்பு யூஸ் பண்றாங்க. அதாவது P-னுடைய மதிப்பு 60 வாட். இங்கேயும் P-னுடைய மதிப்பு 60 வாட்.
இங்க R1 வந்து 6ன்னு வச்சுட்டாங்க. இங்க R2 வந்து என்னன்னு தெரியாது, அதை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? இதுதான் நமக்கு கொஸ்டினே. இப்போ இவங்களுடைய தியரி படி பார்த்தோம்னா, இவங்க கொடுத்தது படி பார்த்தோம்னா 2 பக்கமுமே மின்திறன் சமம், 60 வாட் 60 வாட். ஆனா இப்ப பாருங்க, வியும் 6 தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்தியாவில் பி இந்தியா அப்படின்னு எழுதிக்கலாம். இந்தியாவில் பி ஈக்குவல் என்னன்னு சொல்லலாம், V1² எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, பி USA அமெரிக்காவில் V2² எழுதிக்கலாம். நமக்கு என்ன தெரியணும், எந்த மதிப்பு நமக்கு வேணும், எந்த மதிப்பு கண்டுபிடிக்கணும்? அதெல்லாம் எழுதிக்கணும் பாருங்க. R1 கண்டுபிடிக்கணுமா, அமெரிக்காவுல பயன்படுத்துறதுங்க சார். அமெரிக்கா என்னமா, அதாவது R2 மதிப்பு கேக்குறாங்க. வெரி குட். அந்த 2 பக்கம் பாருங்க 60 வாட் பல்பு தான் யூஸ் பண்றாங்க. அப்ப மின்திறன் சமம். அப்போ V1² ஈக்குவல் டு V2² எழுதலாம். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், R2. அப்ப R2 மதிப்பு அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா V2² V1² இன்ட்டு R1 அப்படின்னு எழுதிக்கலாமா? V2 எவ்வளோன்னு பாருங்க, V2 110 சார், 110 வோல்ட். V2 மதிப்பு 110. அப்ப V2² 110 இன்ட்டு 110 டிவைடட் பை V1 220 சார். 220 இன்ட்டு 220. R1 இன் மதிப்பு என்ன தெரியாது இல்லையா, அவங்க அதை பத்தி கொடுக்கவே இல்லை. அப்ப R. அடுத்து பாருங்க 110 இது கேன்சல் பண்ணா இது ஒரு 110 இருக்கும், இதுல 2 110 இருக்கும், இதுலயும் ஒரு 110 இருக்கும், இதுலயும் 2 110 இருக்கு. அப்ப R2 மதிப்பு மேல பாருங்க R மட்டும்தான் இருக்கு, கீழே 2 இன்ட்டு 2 4. அப்ப R2 மதிப்பு பாருங்க, மின்னழுத்தத்தை குறைச்சா மின் தடை கம்மியாயிரும். ஆன்சர் இருக்குதா? ஆன்சர் இருக்குதா பாருங்க, இருக்குதுல்ல. R/4 அப்படின்னு மாறி. இது பாருங்க IIT JEE 2014 இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் என்னன்னு படிக்கலாமா? ஒரு பெரிய கட்டிடத்தில் 40 வாட் மின்விளக்கு 15, 100 வாட் மின்விளக்கு 5, 80 வாட் மின்விசிறி 5, 1 கிலோவாட் மின் சூடேற்றி 1 இணைச்சிட்டாங்க. இந்த மின்மூலத்தின் மின்னழுத்தம் 220 வோல்ட். ஜெனரலா எல்லாத்துக்கும் சேர்ந்து 220 வோல்ட் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கட்டிடத்தின் மைய மின் உருகியின் அதிகபட்ச மின்னோட்டம் தாங்கும் அளவு, அதாவது இத்தனை பேரும் யூஸ் பண்ணும்போது 220 வோல்ட் தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியல. ஃபியூஸ் ஒயர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுக்கு அதனால மின்னோட்டத்தை தாங்கிக்க முடியும், அதிகபட்சமா இவ்வளவு மின்னோட்டத்தை தாங்க முடியும். இதுக்கு மேல யூஸ் பண்ணா அதனால தாங்க முடியாது, அந்த ஃபியூஸ் ஒயர் வந்து ஃபியூஸ் ஆயிரும். அப்படிங்கும் போது இந்த மின்னோட்டத்தை கேட்கறாங்க. அப்ப எல்லாம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்க, திறன் கொடுத்துருக்குறாங்க, மின்னழுத்தம் கொடுத்துருக்குறாங்க, மின்னோட்டத்தை கேட்கறாங்க. அடுத்த பக்கம் போய்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, திறன். ஆனா நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய பொருள் யூஸ் பண்றாங்க. அதே போல மின்னழுத்தம் ஒரே மின்னழுத்தம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இங்க நமக்கு என்ன வேணும்னா, பி மதிப்பு வேணும்னா V இன்ட்டு I. அவங்க கேட்கறது I தான் கேட்கறாங்க. அப்ப I ஈக்குவல் டு P/V எழுதலாம். Pங்கிறது தான் இங்க நிறைய இருக்குது. என்னென்ன யூஸ் பண்றாங்க, ஒரு மின்விளக்கு யூஸ் பண்றாங்க, அதாவது 40 வாட் மின்விளக்கும் யூஸ் பண்றாங்க, 100 வாட் மின்விளக்கும் யூஸ் பண்றாங்க, 80 வாட் மின்விசிறி ஒன்று யூஸ் பண்றாங்க, மின் சூடேற்றி ஒன்று யூஸ் பண்றாங்க. அப்படின்னா Pங்கிற மதிப்பு P1 plus P2 plus P3 plus P4 அப்படின்னு பிரிச்சிடலாம். டிவைடட் பை V அப்படின்னு போடலாம். முதல்ல
40 வாட் மின் பல்பு யூஸ் பண்றாங்க. எத்தனை யூஸ் பண்றாங்க? 15 சொல்லுங்க. 40 வாட் மின் பல்பு எத்தனை யூஸ் 15 யூஸ் பண்றாங்க. ஒரு பல்புக்கு 40 வாட்னா 15 பல்புக்கு எவ்வளவு வரும் சொல்லலாமா? 40 × 15 பிளஸ் அடுத்து என்ன பல்பு யூஸ் பண்றாங்க? 100 வோல்ட் 100 வாட் பல்பு இல்லையா? அடுத்து 5 விளக்கு 100 வாட் பல்பு 5 5 × 100 5 அடுத்து 80 வாட் மின் விசிறி வந்து 5 சார். அடுத்தது பாருங்க 80 வாட் மின் விசிறி 5. அப்போ 5 × 80 பிளஸ் 1 கிலோவாட் அப்படின்னா 1000 வாட்னு வச்சிருக்கோம். கிலோன்னா 1000. அப்போ ஒரே ஒரு மின்சூடு தான் யூஸ் பண்றாங்க. இப்போ 1 × 1000ன்னு வச்சுக்கலாம். இது ஹோல் டிவைடட் பை V என்ன யூஸ் பண்றாங்க? 220 அப்படின்னு சொல்லலாம். பாருங்க 40 15 4 15 60 அப்படி 40 15 போட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் 600 சார். ஒரே நிமிஷம், இது கொஞ்சம் கட்டாயி வந்துருச்சு. 600 பிளஸ் 5 100 500 பிளஸ் 5 80 5 80 400 அப்புறம் ஒரு 1000 டிவைடட் பை 220. மொத்த கூட்டம் எவ்வளவு வருது பாருங்க. எவ்வளவு வருது மொத்தம்? சார் 2500 சார். 2500 டிவைடட் பை 220. ஒரு ஜீரோவையும் கட் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளவு வருது பார்த்தோம்னா I = 250 டிவைடட் பை 22. 25ல ஒரு 22 இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா 25ல ஒரு 22 மிச்சம் 3 30லயும் ஒரு 22 தான் மிச்சம் 8. அப்ப புள்ளி வச்சோம்னா 80ன்னு எழுதலாம். 80ல எத்தனை 22 இருக்கும்? 4 22 88 வராது. அப்ப 3 22 இருக்கும். 3 22 66 இப்படியே போயிட்டு இந்த மாதிரி ஆன்சர் ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. 11ன்னு ஏதாவது ஆன்சர் இருக்குதா? இல்லைங்க சார். 8 இருக்குது, 10 இருக்குது, 11 இருக்கு. அப்ப 11.3 நம்ம தோராயமாக 12ன்னு எழுதிக்கலாம். ஐயோட மதிப்பு 12 ஆம்பியர். அவ்வளவுதான். இந்த 12 ஆம்பியர் வரைக்கும் தான் இது தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்த 1 மார்க் பார்க்கலாம். 10வது 1 மார்க் பாருங்க. பின்வரும் சுற்றில் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னு வச்சு போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா 2023ல இதே கொஸ்டினை கேட்கறங்கிற பேர்ல இதே மாதிரி அச்சஸ்ல அப்படியே கொடுத்துட்டாங்க. எல்லாரும் புக் பேக்கை மனப்பாடம் பண்ணிட்டு போய் 3.5 தான் ஆன்சர் இருக்கு அப்படின்னு எழுதிட்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு இதை அப்படியே கொடுத்து இந்த 9 வோல்ட்டை மட்டும் தூக்கிட்டு இல்லைங்களா, இந்த 9 வோல்ட் இருக்குல்ல இதை மட்டும் தூக்கிட்டு 10ன்னு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் மாத்திட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம புக் பேக் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே எழுதி வச்சுட்டாங்க. ஆனா ஒர்க் அவுட் பண்ணி எழுதணும்னா கரெக்டா எழுதலாம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். பின்வரும் மின்சுற்றில் உள்ள மின்னோட்டம் 1 ஆம்பியர். அதாவது இந்த மின்சுற்றின் வழியா இந்த பேட்டரியிலிருந்து வெளியில போகக்கூடிய கரண்ட் 1 ஆம்பியர்னு வச்சுட்டா மின்தடையின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப முதல்ல பாருங்க, இங்க ஒரு மின்தடை இருக்குது, இங்க ஒரு மின்தடை இருக்குது, இங்க ஒரு மின்தடை இருக்கு. 3 எப்படி இருக்குன்னு கேட்டா தொடர் இணைப்புல இருக்கு. அப்ப தொடர் இணைப்புல மின்தடைனா R எஃபெக்டிவ் தொகுபையின் மதிப்பு எப்படி இருக்கும்? R1 + R2 + R3ன்னு எழுதலாம். R1 எவ்வளவுங்க? 3 + R2 எவ்வளவு? 2.5. R3யோட மதிப்பு தான் தெரியாது. அப்போ இந்த இடத்துல இந்த Pயின் மதிப்பு தான் கேட்கறாங்க. சரிங்களா?
அப்போ இது R எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எவ்வளவு வரும்னு பாருங்க. இன்னொன்னு 1 ஆம்பியர் கரண்ட் தான் போகுதுன்ட்டாங்க. அப்ப பாருங்க V = IR அப்படின்னு சொல்லியாச்சு. V = IR. இப்போ இந்த ஆறுக்கு பொதுவா நான் என்ன எழுதிக்கலாம்? I × ஆறுக்கு பொதுவா 3 + 2.5 எவ்வளவு வருங்க? 5.5 எழுதிக்கலாமா? 5.5 + P = V. ஐயோட மதிப்பு 1, வியோட மதிப்பு 9. அப்ப பாருங்க 9 = ஐயோட மதிப்பு 1, 1ஆல பெருக்குனா அதே தான் வரும். அப்ப 5.5 + P. இப்ப அந்த P-யோட மதிப்பு தான் கேட்கறாங்க. அப்ப P = 9 - 5.5. 9ல 5 போச்சுன்னா 4, 4ல 0.5 போச்சுன்னா 3.5 ஓம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த P-யோட மதிப்பு 3.5 ஓம். புரியுதா? எஸ் சார். சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதே 10ன்னு கொடுத்திருந்தா என்ன ஆன்சர் வரும்? சார் 4.5 ஓம் வந்திருக்குங்க சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். 10ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 4.5 ஓம் வரும். அப்ப இது எப்படி மாத்தி கேட்டாலும் நம்மனால எழுத முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவ்வளவுதான். 10வது 1 மார்க் முடிஞ்சு. லாஸ்ட் பப்ளிக்ல இது அப்படிதான். அப்போ நம்ம இந்த புக் பேக் 1 மார்க் எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டா ஒர்க் அவுட் பண்ணி எழுதணும். ஏதாவது ஒரு துளி இது மாதிரி ஒரு துளி மட்டும் மாத்தி கேட்கற மாதிரி 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால நிறைய பேருக்கு 3 மார்க் போயிடுச்சு. ஏன்னா புக் பேக்குங்கிறது பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம்னா நமக்கு இதுக்கு ஆன்சர் எழுதிக்கலாம். இந்த கொஸ்டினும் அதே மாதிரி ஒரு பப்ளிக்ல மாத்தி கேட்டாங்க. 2020ல இந்த கொஸ்டினை மாத்தி கேட்டாங்க. பாருங்க என்ன கொஸ்டின் பாருங்க. மின்கல அடுக்கிலிருந்து வெளிவரும் மின்னோட்டத்தின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. இப்ப 3 மின்தடை இணைச்சிருக்கிறாங்க. 3 எப்படி இணைச்சிருக்கிறாங்க பாருங்க. தொடர் இணைப்பா பக்க இணைப்பா? பக்க இணைப்புங்க சார். பக்க இணைப்பு. அப்ப பக்க இணைப்புனா 1/R தெரியணும். அப்போ 1/R = 1/R1 + 1/R2 + 1/R3. அப்போ எவ்வளவு வரும்? 3மே பாருங்க 15 15 15 இருக்கு. 1/15 + 1/15 + 1/15 மொத்தமா எழுதுனா 1/R-ஓட மதிப்பு 3/15. அப்ப R-ஓட மதிப்பு 15/3. 15/3 எவ்வளவு வருங்க? 5 ஓம். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த மின்னோட்டம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப V = IR, I = V/R சொல்லலாம். V பாத்தீங்கன்னா 5, R பாத்தீங்கன்னாலும் 5 அப்படின்னா 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் கரண்ட் வெளியில போகுதுன்னு அர்த்தம். அந்த சுற்று முழுவதும் அந்த மின்கல அடுக்கிலிருந்து 1 ஆம்பியர் கரண்ட் வெளியில வந்து சுற்று முழுவதும் பரவ தொடங்கும். அவ்வளவுதான். இப்ப இதே இந்த 5 தூக்கிட்டு 10ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா 2 ஆம்பியர் சார். என்னம்மா நல்லா 2 ஆம்பியர். 10 2 ஆம்பியர்னு வரும். 15 கொடுத்திருந்தா 3 ஆம்பியர் சார். 3 ஆம்பியர். ஒரு பப்ளிக்ல 15 தான் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் 15ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா அவங்க 15ன்னு மாறினத நிறைய பேர் பார்க்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ ஆன்சர் தப்பா எழுதிட்டு வந்துட்டாங்க. நம்ம அது மாதிரி வந்து கொஞ்சம் பார்க்கணும். கொஸ்டினா புக் பேக்ல இருக்கிற மாதிரி தெளிவா இருக்குதான்னு பார்க்கணும். சரி, 10வது 11வது 1 மார்க் முடிஞ்சு. 12க்கு போலாம். பன்னெண்டாவது, ஒரு கம்பியின் வெப்பநிலை மின்தடை எண் per டிகிரி செல்சியஸுக்கு 0.00125. 20 டிகிரி செல்சியஸில் கம்பியின் மின்தடை 1 ஓம்னா எந்த வெப்பநிலையில அதன் மின்தடை வந்து 2 ஓமா மாறும் அப்படின்னு. 20 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ திடீர்னு வந்து ஒரு பக்கம் மாறுது. எந்த வெப்பநிலையில இது வந்து 2 ஓம் மின்தடையா மாறி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இது மின்தடை வெப்பநிலை என்னன்னு கொடுத்துட்டாலே நமக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும். அதாவது ஜெனரல் ஃபார்முலா பாருங்க. RT
ஈக்குவல் டு நாட் இன்ட்டு 1 பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த டி வேற வேறையா, அப்போ இது ஆறுன்னே வச்சுக்கலாம். ஆறுன்னு வச்சுக்கலாம். இப்போ எந்த வெப்பநிலையில 2 ஓம் அப்படின்னு மாறும். டீங்கிறது இந்த இடத்துல வெப்பநிலைன்னு சொல்லலாம். டி நாட்டுங்கிறது ஆரம்ப வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப வெப்பநிலை. டீங்கிறது இறுதி வெப்பநிலை அப்படின்னு சொல்லலாம். ஆர் நாட்டுங்கிறது ஆரம்ப வெப்பநிலையில் மின்தடை. மின்தடை ஆரம்ப வெப்பநிலை. இன்னைக்கு இது 15மே முடிச்சிடலாம், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆறுங்கிறது வந்து இறுதி வெப்பநிலையில மின்தடை. இறுதி வெப்பநிலையில மின்தடைன்னு சொல்லலாம். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இன்னொன்னு என்ன கேட்கறாங்கன்னா, 1 ஓம் முதல்ல கொடுத்துட்டாங்க. இப்ப எந்த வெப்பநிலையில அதனுடைய மின்தடை வந்து 2 ஓம் அப்படின்னு மாறும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல இது கொஞ்சம் நம்ம மாத்தி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, ஆர் ஈக்குவல் டு இந்த ஆர் நாட்டை உள்ள கொண்டு போய் பெருக்குங்க. அப்போ ஆர் நாட் பிளஸ் ஆர் நாட் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஆர் மைனஸ் ஆர் நாட் அப்படின்னு எழுதினால் ஆர் நாட் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ஆர் மைனஸ் ஆர் நாட், அப்போ கவனிங்க, இந்த ஆர் நாட் கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா எழுதலாமே. ஆல்பாவை வெளியில் எடுக்கணும். ஒரே நிமிஷம், இது நமக்கு மாற்றி எழுதிக்கலாம். ஜெனரல் ஃபார்முலா ஆர்டி ஈக்குவல் டு, சரி ஆர்டி வேண்டாம், ஆர்னு எழுதலாம். ஆர்டி ஈக்குவல் டு ஆர் நாட் இன்ட்டு 1 பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். இப்போ எனக்கு என்னன்னா, இந்த டி மைனஸ் டி நாட் தான் வெளியில் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, ஆர் பை ஆர் நாட் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட்டோட மதிப்பு வேணும்னா ஆர் பை ஆர் நாட் மைனஸ் 1, இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஏன்னா எனக்கு இந்த டி தான் கண்டுபிடிக்க போறேன். டி மைனஸ் டி எந்த வெப்பநிலையிலும் கேட்குறாங்க. அப்போ எனக்கு டீயோட மதிப்பு தான் எனக்கு வேணும். அதுக்காக நான் இதை வெளியில் எடுக்கணும்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். இப்போ எனக்கு என்ன வேணும், டி மைனஸ் டி நாட் வேணும்னா ஆல்ஃபா அந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னவா மாறும்னு கேட்டால் 1 பை ஆல்ஃபா அப்படின்னு மாறும். அப்போ 1 பை ஆல்ஃபா இன்ட்டு ஆர் பை ஆர் நாட். இது எப்படி எழுதலாம்னா, ஆர் மைனஸ் ஆர் நாட் டிவைடட் பை ஆர் நாட்னு எழுதலாம். அடுத்து பாருங்க, 1 பை ஆல்ஃபாவோட மதிப்பு அவங்களே கொடுத்தாங்க பாருங்க, 0.00125 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஆரோட மதிப்பு 2, ஆர் நாட்டோட மதிப்பு 1 டிவைடட் பை 1. அப்போ என்ன வரும்னு பாருங்க, டி மைனஸ் டி நாட் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 1. அப்போ 1 டிவைடட் பை 0.00125. சாமி நான் எழுதுறது புரியலாம் கேளுங்க, நான் முதல்ல இந்த கூட நடத்துறேன். ஏன்னா எனக்கு இப்போ இந்த டீயோட மதிப்பு தான் எனக்கு வேணும். டி நாட்டுங்கிறது ஆரம்பத்தில் அவங்க வெப்பநிலை எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க பாருங்க, அதுதான். இப்போ இந்த 1.00 இந்த மாதிரி இருக்கிறது எப்படி எழுதலாம்னு பாருங்க. இதை 125 எழுதலாம். அப்படின்னா கவனி, எப்படி 125 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாதான் 125 வரும். அப்போ மேலையும் 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப பாருங்க, 1 இங்க 1 2 3 4 5 5 ஸ்தானம் இங்க இருக்கு. டிவைடட் பை
125ன்னு எழுதலாம். நான் எழுதுறது புரியுதா? இதை 125 மாத்தணும்னா 1 2 3 4 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். மேலையும் 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். ஆல்ரெடி 1 கிட்டதான் புள்ளி இருக்கு, அது 5 ஸ்தானம் நகர்த்தணும். அதனால 1 2 3 4 5 0 போட்டுருக்கு. 1000த்துல யாருக்காவது எத்தனை 125 இருக்குன்னு தெரியுமா? 1000 மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா 1000த்தை ஈஸியா 125ஆல வகுக்க முடியும். 1000த்துல எத்தனை 125 இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? 1000த்துல எத்தனை 125 இருக்கும்னு கேக்குறேன். நீங்க அடிச்சு அடிக்கலாம். 2 125 250. வெரி குட். இதை அடிச்சோம்னா 8 அப்படின்னா 800ன்னு வச்சுக்கலாம். டி மைனஸ் டி நாட் 800னா டி ஈக்குவல் டு 800 பிளஸ் டி நாட். ஆரம்ப வெப்பநிலை அவங்களே கொடுத்துட்டாங்க 20. அப்போ 800 பிளஸ் 20 அப்படின்னு சொன்னால் 820 டிகிரி செல்சியஸ். ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க, பார்த்தலாமா? இருக்குதா பாருங்க. இதான் வந்து மின்தடை, ஆரம்ப மின்தடை, அப்புறம் இறுதி மின்தடை, ஆரம்ப வெப்பநிலை, அப்புறம் மின்தடை, வெப்பநிலை என்ன எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இறுதி வெப்பநிலையை கண்டுபிடிச்சோம். அப்போ 820 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது தான் அதனுடைய மின்தடை 2 ஓம்னு மாறும்னு அர்த்தம். சரி, அடுத்து பார்க்கலாமா? 2.1 வோல்ட் மின்கலமானது, இதுக்கு முன்னால் நடத்துறது புரியலன்னா கேளுங்க, மறுபடியும் நடத்துறேன். நான் அடுத்தது 13வது போறேன். 2.1 வோல்ட் மின்கலமானது 10 ஓம் மின்தடை வழியே 0.2 ஆம்பியர் மின்னோட்டத்தை செலுத்தினால் அகமின்தடை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு மின்கலத்தினால ஒரு அகமின்தடைன்னு வச்சா நமக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. R ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் V டிவைடட் பை V இன்ட்டு R. இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்சிலான் மைனஸ் V டிவைடட் பை V இன்ட்டு R. இது அகமின்தடை காணும் ஃபார்முலா. மின்னியக்கு விசை எப்சிலானோட மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க 2.1 வோல்ட். V வந்து அதாவது இந்த புறமின்தடை வந்ததுக்கு அப்புறம் இந்த வியோட மதிப்பு மாறிடுச்சு. எவ்வளவு மாறிடுச்சுன்னு கேட்டா மின்கலமானது 10 ஓம், அதை பத்தி அவங்க கொடுக்கவே இல்லை. அப்ப வியோட மதிப்பு தெரியல, கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஐயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. எவ்வளவுன்னு கேட்டா 0.2 ஆம்பியர் கொடுத்துட்டாங்க. ஆரோட மதிப்பு 10ன்னு கொடுத்துட்டாங்க, 10 ஓம். அப்போ V ஈக்குவல் டு ஐஆர்னு வச்சுக்கலாமா? V ஈக்குவல் டு ஐஆர். ஐ வந்து 0.2, R வந்து 10, 10 0.2ஆல மல்டிப்ளை பண்ணா 2. அப்ப V வந்து 2 வோல்ட். இப்போ R கண்டுபிடிச்சலாம். R ஈக்குவல் டு எப்சிலான் எவ்வளவுங்க? 2.1 மைனஸ் V எவ்வளவு? 2 டிவைடட் பை V எவ்வளவு? 2 இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன? 10. 2.1ல 2 போச்சுன்னா 0.1ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு 10 டிவைடட் பை 2. 0.1 10ஆல பெருக்குன்னா 1. அப்போ 1/2னா 0.5 ஓம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் அகமின்தடை. இந்த அகமின்தடையின் காரணமாக தான் 2.1 வோல்ட்டா இருந்தது 2 வோல்ட்டா குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அகமின்தடையின் மின்கலத்தை வச்சு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. R ஈக்குவல் டு எப்சிலான் மைனஸ் V டிவைடட் பை V இன்ட்டு கேபிட்டல் R. அவ்வளவுதான். சரி, அடுத்தது பாருங்க 14வது. சாமி புரிஞ்சதா? 13வது? எஸ் சார். எஸ் சார். ஓகே, 14 பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். ஆ, 14. ஒரு தாமிர துண்டு மற்றும் ஒரு ஜெர்மானிய துண்டு ஆகியவற்றின் வெப்பநிலையானது அறை வெப்பநிலையிலிருந்து 80 கெல்வின் வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்படுகிறது. குளிர்விக்கப்படுகிறது என்ன அர்த்தம்? வெப்பநிலையை குறைக்கிறாங்களா அதிகப்படுத்துறாங்களா? குறைக்கிறாங்க சார். தாமிரங்கிறது கடத்தியா காப்பானா குறைக்கடத்தியா?
சொல்லுங்க பாப்பா. தாமிர துண்டுங்கிறது கடத்தியா மின்காப்பானா குறைக்கடத்தியான்னு கேக்குறேன். சார் கடத்தியாங்க சார். கடத்தி. தாமிரம் வந்து வெப்பத்தையும் கடத்தும் மின்னோட்டத்தையும் கடத்தும். ஜெர்மனியம்ங்கிறது கடத்தியா மின்காப்பானா குறைக்கடத்தியா? தெரியலங்க சார். 10ஆம் பாடம் படிச்சிருக்கீங்களா? +2 தான் படிக்கிறீங்க. 10வது பாடம் படிச்சிருக்கிறோமா? குறைக்கடத்திகள் சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குதா? படிச்சோம் சார். அதுல சிலிக்கன், ஜெர்மானியம் இது எல்லாமே குறைக்கடத்தி. ஜெர்மானியம் குறைக்கடத்தி. இதுல ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க தான் இப்ப ஆன்சர் சொல்ல போறீங்க, நான் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கடத்திகளுக்கு வந்து வெப்பநிலை அதிகமாக அதிகமாக மின்தடை அதிகமாகும். குறைக்கடத்தியா இருந்துச்சுன்னா, குறைக்கடத்தியா இருக்கட்டும் காப்பானா இருக்கட்டும், இவங்க 2 பேர்த்துக்கும் வெப்பநிலையை அதிகப்படுத்தினா மின்தடை குறையும், வெப்பநிலையை குறைச்சா மின்தடை அதிகமாகும். பாருங்க, இவங்கெல்லாம் எதிராக இருக்கிறாங்க. ஆனா கடத்தி மட்டும் என்ன ஆகும்னா, வெப்பநிலையை அதிகப்படுத்தினா மின்தடை அதிகமாகும், வெப்பநிலையை குறைச்சா மின்தடை குறைஞ்சு போயிடும். அதனால கடத்திகளை வந்து நேர்குறி வெப்பநிலை எண் கொண்டவைன்னு சொல்லலாம். குறைக்கடத்தியையோ மின்காப்பானையோ எதிர்குறி மின்தடை வெப்பநிலை எண் கொண்டவைன்னு சொல்லலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? கடத்திக்கு அதிகரித்தால் மின்தடை அதிகமாகும், வெப்பநிலை குறைத்தால் மின்தடை குறையும். குறைக்கடத்தி ஆகட்டும் மின்காப்பான் ஆகட்டும், இவங்க 2 பேர்த்துக்கும் வெப்பநிலையை அதிகப்படுத்தினா மின்தடை குறைஞ்சு போயிடும், வெப்பநிலையை குறைச்சா மின்தடை அதிகமாயிரும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். தாமிரத்துக்கு வந்து அதிகரிக்கும் சார், ஜெர்மானியத்துக்கு வந்து குறையும் சார். சாரி, தாமிரத்துக்கு வந்து குறையும், ஜெர்மானியத்துக்கு வந்து அதிகரிக்கும் சார். அதிகரிக்கும். அறை வெப்பநிலையில இருந்து குளிர்விக்கப்படுகிறது. நல்லா கவனி, குளிர்விக்கப்படுகிறதுன்னு சொன்னா வெப்பநிலையை குறைக்கிறோம்னு அர்த்தம். அப்ப வெப்பநிலையை குறைச்சா தாமிரத்தினுடைய மின்தடை குறைஞ்சு போயிடும், ஜெர்மானியத்துக்கு அதிகமாயிரும். எந்த ஆப்ஷன் வரும் சொல்லுங்க? டி ஆப்ஷன் சார். ரெண்டாவதா? இல்லைங்க சார், டி டி லாஸ்ட்ங்க சார், 4th ஆப்ஷன். புரியுதா? எஸ் சார். எழுதி வச்சுக்கோங்க வேணா, உங்க புக்லயே இருக்கு. 2வது பாடத்திலேயே மின்தடை வெப்பநிலை எண் அப்படிங்கிற டாபிக் அப்புறமா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தாமிரத்துக்கும் குறைக்கடத்திக்கும் மின்காப்பானுக்கு இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால இதை எழுதி வச்சுக்கோங்க. கடத்திகள் நேர்குறி மின்தடை வெப்பநிலை எண் கொண்டவை, குறைக்கடத்திகளும் காப்பான்களும் எதிர்குறி மின்தடை வெப்பநிலை எண் கொண்டவை. அப்படின்னா வெப்பநிலை அதிகரித்தால் மின்தடை குறையும். யாருக்கு? காப்பானுக்கும் குறைக்கடத்திக்கும். கடத்திக்கு மட்டும் அப்படியே நேராவே மாறும். சரி, 15வது 1 மார்க்கு. ஜூல் வெப்ப விதி அப்படின்னு படிச்சிருக்கோம். H = I²RT அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூல் வெப்ப விதி. ஆரையும் T-ஐயும் மாத்தாத பொழுது H ஆனது I²க்கு நேர்த்தகவும், ஐயையும் T-ஐயும் மாத்தாம அப்படியே வச்சிட்டோம்னா H ஆனது R-க்கு நேர்த்தகவும். அப்படின்னு என்ன இருக்கு தெரியுங்களா? I² அதிகமான H அதிகமாகும், R அதிகமான H அதிகமாகும். ஐயையும் மாத்தல ஆரையும் மாத்தலைன்னா H ஆனது T-க்கு நேர்த்தகவுல இருக்கும். இப்போ ஜூலின் வெப்ப விதியில் R மற்றும் T-ஐ மாறிலியா வச்சுட்டோம்னா H-ஐ Y அச்சிலும் I² X அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரைஞ்சிங்கன்னா, ரெண்டும் நேர்த்தகவுன்னு சொல்லிட்டோம். ஒரு வரைபடம் வரைகிறோம். இந்த வரைபடத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க? I² X அச்சில், I² இங்க எடுத்துட்டோம், Y அச்சில் H எடுத்துட்டோம். நல்லா பாருங்க, ஆரையும் மாத்தல T-ஐயும் மாத்தல. அப்ப H எப்படி இருக்குங்க? நேர்த்தகவுல இருக்கு. அப்போ ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர்த்தகவுன்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு கிராஃப் போட்டா கிராஃப் வந்து இப்படி இருக்கும். சரிங்களா? அப்ப இதுக்கு பேரு நேர்கோடுன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் என்னது? நேர்கோடு. அவ்வளவுதான். 15வது 1 மார்க் முடிஞ்சு. ஈஸியா இருக்குதா? அவ்வளவுதான் சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 3வது பாடத்தை கூட பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய சம்மெல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டு பாருங்க. பாருங்க இந்த சம்மெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம், அது ரொம்ப கஷ்டமானதுல எதுவும் கிடையாது. இது எல்லாமே நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட்னாலும் கூட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல என்னைக்காவது நடத்துறேன். ஆனா இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நமக்கு ஏதாவது கேட்டா கூட நம்மளால வந்து எழுத முடியும். சரி சார், கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. மறுபடியும் தேங்க்யூ சார். இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், இதுதான் திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு நீட் அப்ரோச்னு சொல்றோம். நீட் அப்ரோச் அப்படின்னா ஒரு கேள்வி 4 ஆப்ஷன் இருக்கும், அது எது கரெக்டு எது தவறுன்னு. இப்படி தான் நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் தியரி படிச்சும் அந்த போர்டில் எழுதினாலும் இந்த நாலேஜ் இப்படி வராது. அதனால தான் போர்டில் 590 வாங்கினவங்க கூட they are not able to clear NEET because அந்த அப்ரோச்சே வேறு. The way you look at the problem, look at the knowledge itself is totally different. So அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. Okay, meet again next class. அப்போ Monday evening we will have the class. Okay, same 7:15 we will have the class. Thank you. Okay sir, thank you sir.